இசை ஆசிரியர்கள்னு சொல்லும்போது எங்கள் பத்மநாபன் சாரை மறக்க முடியாது. எங்களுக்கு அவர் வந்து வயலின் மாஸ்டராக வந்தார் செகண்ட் இயர் படிக்கும்போது. ஒரே ஆசிரியர்கிட்ட 3 வருஷம் படிக்கிற பாக்கியம் எங்களுக்கு கிடைக்கல. ஆனால் அதுக்கு பதிலாக இப்படி ஒவ்வொரு ஆசிரியர்களும் வந்து எங்களுடைய இசை பயணத்தில் அவங்கள தங்களை விதைச்சிட்டு போயிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அவர் ரொம்ப நல்ல மனிதர். ஒரு கச்சேரியில் வந்து நான் வாசிக்கும்போது அவர் அந்த பார்வைக்காக எங்கேயோ வந்திருந்திருக்கார், வேறு ஏதோ ஒரு வேலையாக அங்கே வந்திருந்திருக்கார். நான் அந்த ஸ்டேஜில் ஏறி வயலினை டியூன் பண்ணும்போது அந்த வயலின் வந்து டப்புன்னு அந்த கம்பி அறுந்து போச்சு. டியூன் பண்ணும்போது ரொம்ப கவனமாக தான் டியூன் பண்ணேன். பட் அப்படி அறுந்து போக நான் எதிர்பார்க்கவே இல்லை. சட்டுன்னு இப்படி அறுந்தோடனே எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நான் மேடையில் வந்து இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நான் வாசிச்சாகணுமே, என்ன பண்ணுறது அப்படிங்கும்போது அந்த மாஸ்டர் எங்கேருந்து ஓடி வந்துடுறது, சட்டுன்னு ஓடி வந்து தெய்வம் மாதிரி வந்து டப்புன்னு அந்த கம்பி இழுத்தார். என்னவோ பண்ண டக்குன்னு டியூன் பண்ணி கொடுத்துட்டு அப்புறம் இந்த ஸ்கேலில் வாசிங்க தம்பி அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு. யாரும் அப்படி செய்வாங்களா அப்படின்னு எனக்கு தெரியல. உண்மையிலேயே அந்த நேரத்துக்கு அவர் இல்லைன்னா எனக்கு அந்த கச்சேரி இல்லை. கச்சேரி போனது அப்படிங்கிறத விட அது எவ்வளோ பெரிய ஒரு கருப்பு தினமாக அது எனக்கு அமைஞ்சிருக்கும். அந்த 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 வலி எனக்கு எவ்வளோ பெருசாக இருந்திருக்கும் அப்படிங்கிறத இப்போ என்னால் உணர முடியுது. ஸோ அவரையும் நினச்சி பார்க்க விரும்புகிறேன்.